எபிசோட் 548 இவன் மனிதன் தானா. ஜஸ்டின் திடீரென்று அந்த கூண்டுக்குள் இருந்து சத்தமாக சிரிப்பதை பார்த்து அந்த பில்டிங்கில் உள்ள அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மானிட்டர் வழியாக ஜஸ்டினின் ஒவ்வொரு மொமெண்டையும் பார்த்து கொண்டிருந்த சமரும் அதிர்ந்து போனார். ஜஸ்டின் சிரித்துக் கொண்டே பேசத் தொடங்கினான். முட்டாள்களா, நான் தான் சாக போறேன்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் என் கண் முன்னால வராம ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? என்னாலதான் எப்படி இந்த கூண்டை விட்டு வெளியே வர முடியாது இல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாரும் என்ன பாக்குறதுக்கு பயப்படுறீங்க என்று கேட்டான். உண்மையில் அங்கிருந்த அனைவருக்கும் அதற்கான பதில் தெரியும். அங்கிருக்கும் அனைவரையும் ஜஸ்டின் தாக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவனது கண் பார்வையிலேயே அவர்கள் அனைவரையும் அவனால் நரகத்திற்கு அனுப்ப முடியும். அந்த அளவிற்கு அவனிடம் பவர் இருந்தது. ஜஸ்டினால் அந்த கூண்டிலிருந்து வெளியே வர முடியாது என்று தெரிந்தும் அவன் கண் முன்னால் நிற்க பயந்து போய்தான் அனைவரும் அங்கு ஒளிந்து கொண்டு ஜஸ்டின் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜஸ்டின் மறுபடியும் சத்தமாக சிரித்துக் கொண்டே அவர்களிடம் பேசினான். நீங்க பாருங்க, நிஜமாவே நீங்க வீரனா இருந்தீங்கன்னா என் கண்ணு முன்னால வாங்க. என்னால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்னோட எதிரி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை இந்த ஜஸ்டின் தி காட் ஆஃப் கில்லிங் இறந்து போனாலும் சரி, உங்க ஒருத்தனையும் கூட விட மாட்டேன். நரகத்துக்கே போனாலும் அங்கேயும் உங்களை தேடி வந்து அதை விட நரக வேதனையை கொடுப்பேன் என்று சொன்னான். ஜஸ்டின் பேசியதை கேட்டதும் அந்த அறையில் ஒளிந்திருந்த அனைவரது உடலும் பயத்தில் ஆட ஆரம்பித்தது. அவர்கள் அனைவரும் தரையில் அப்படியே அதே பயத்துடன் உட்கார்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். சமரின் அறைக்குள் மறுபடியும் ஒருவன் வேகமாய் ஓடி வந்தான். பின்பு, பாஸ் பாத்தீங்களா, ஜஸ்டின் ரொம்ப அக்ரெசிவா இருக்கான் என்று சொன்னான். அதை கேட்ட சமர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அங்கேயே சாக போறான். அந்த பயத்துலதான் அவன் ஏதேதோ உளறிட்டு இருக்கான். அவனோட உளறெல்லாம் கேட்டுக்கிட்டு யாரு என்ன தேடி வராதீங்க என்று கோபமாக கத்தினான். உடனே எதிரில் நின்றவன் தனது தலையை தொங்க போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றான். சமர் சொன்னதை கேட்டவன் அங்கிருந்து வெளியேறும் பொழுது தனக்குள் புலம்பிக் கொண்டே சென்றான். நம்மள இவன் பயப்படக்கூடாதுன்னு சொல்றான், ஆனா அவன் கண்ணுல பயம் தாண்டம் ஆடுதே. இவன் பாட்டுக்கு இங்க மானிட்டர் ரூம்ல உட்காந்துக்கிட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அங்க அந்த ஜஸ்டினோட குரலை கேட்கும் போது யாரோ உயிரை கையில பிடிங்கி எடுக்கிற மாதிரில இருக்கு என்று புலம்பிக் கொண்டே அவன் மறுபடியும் அந்த அறைக்கு சென்றான். ஜஸ்டினின் அந்த சிரிப்பொலி பவன் காதிலும் கேட்டது. உடனே பவன் சிரித்துக் கொண்டே சரவணனை பார்த்தான். ஆத்தியா, அந்த ஜஸ்டினோட நிலைமைய தி கில்லிங் காட் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறத நினைச்சா அவனே சிரிக்கிறான். இதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சாலும் அந்த ஜஸ்டினை உன்னால காப்பாற்ற முடியாது. ஆனா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ வேணா அந்த சான்ஸை பயன்படுத்தி உயிர் படிச்சுக்கோ என்று சொன்னவன் மறுபடியும் தாரிகாவை பார்த்தான். அப்புறம் இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு ரொம்ப கவலைப்படாத, அவளை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவன் அவள் அருகில் சென்றான். அந்த அருகின் ஓரத்தில் இருந்த தாரிகா பவன் அவள் அருகில் நெருங்கி வருவதை பார்த்ததும் அப்படியே பயத்தில் உறைந்து போனாள். விட்டால் சுவற்றுக்குள் ஒளிந்து கொள்வது போல் தன் உடலை குறுக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளது கண்ணில் பயத்தை பார்த்த பவன் சிரித்துக் கொண்டே அவள் அருகில் சென்று பேசினான். ஏன், நான் அந்த சரவணனை விட அழகா தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற என்று சொல்லிவிட்டு அவளுக்கு இன்னும் அருகில் சென்றவன் அவளது அருகில் உட்கார்ந்தான். பின்பு அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே மெதுவாக அவளது கன்னத்தை தடவினான். நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு தெரியுமா? இந்த அழகை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவன் நான் மட்டும்தான் என்று சொன்னவனின் விரல்கள் அவளது கன்னத்திலிருந்து மெதுவாக அவளது இதழுக்கு சென்றது. தாரிகாவின் இதழ்களை தொட போனவனுக்கு பின்னால் யாரோ நிற்பது போல் தோன்ற வேகமாக பவன் திரும்பி பார்த்தான். ஆனால் அவன் பின்னால் யாரும் இல்லை. உடனே, வெளியில யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் உள்ள வாங்க, இந்த அறைக்குள்ள யாரும் நுழையக்கூடாது என்று சொன்னான். பவன் கூப்பிட்டும் அங்கிருந்த யாரும் வராமல் போக வேகமாக எழுந்தான். பின்பு, நான் கூப்பிடுறது காதுல விடலையா என்று கேட்டான். நல்லா கேட்டுச்சே என்று சொல்லிக்கொண்டு அவன் முன்பு சரவணன் வந்து நின்றான். சரவணனின் கண்களில் கொலை வெறி இருந்தது. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, என்னோட தாரிகா மேல உன்னோட விரல் கூட படக்கூடாதுன்னு என்று சொல்லி அவனை பார்த்து முறைத்தான். இதுவரைக்கும் சரவணனின் முகத்தில் அவ்வளவு கோபத்தை பார்த்திராத பவன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். உடனே அவனது கண் முன்பு சரவணனின் தந்தையான சக்திவேலும் அவரது குடும்பத்தார்களின் முகமும் வந்து போனது. அங்கு ருத்ரமூர்த்தியாய் நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்ததும்
தாரிகாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. சரவணனுக்கும் அவளுக்கும் இடையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவள் ஒரு நாளும் சரவணனை விட்டுக் கொடுத்ததே கிடையாது. தாரிகா தனது வாழ்க்கையில் தான் சரியான ஒருவனை காதலித்து இருக்கிறோம் என்று முதல் முறையாக நினைத்தாள். பின்பு சரவணனை பெருமையாக பார்த்தாள். சரவணன் தனது காதலுக்காகவும் காதலிக்காகவும் தன்னையே கூட தியாகம் செய்யக்கூடியவன். அவளுக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலே அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைப்பவனுக்கு அவன் முன்பே அவளை ஒருத்தன் கஷ்டப்படுத்த நினைக்கையில் விடுவானா என்ன? சரவணனின் கோபத்தை பார்க்கையில் ஒரு நிமிடம் பவனும் பயந்துதான் போனான். ஆனால் அவனது பயத்தை வெளியில் காட்டாமல் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். பின்பு, இன்னும் எதுக்குறா சீன் போடுற? இதுக்கு மேலேயும் உன்னால ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறியா? உன்னோட அப்பனே இங்க வந்தாலும் அவனும் இங்க இருந்து பணமாத்தான் போவான். டேய் சரவணா, அவ்வளவுதான் உன்னோட ஆட்டம் முடிஞ்சிச்சு. கேம் இஸ் ஓவர் என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். உடனே சரவணன், என்ன கேம் முடிஞ்சிச்சா? ஆமா கண்டிப்பா கேம் முடிஞ்சிச்சுதான். ஆனா என்னோட கேம் ஓவர் ஆகல, உன்னோட கேம் தான் என்று சொல்லி சிரித்தான். சரவணன் பேசுவதை கேட்டு கூண்டுக்குள் இருந்த ஜஸ்டின் பேச ஆரம்பித்தான். பாஸ், எதுக்காக இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க என்று கத்திக்கொண்டே அவனது கைகளால் எலக்ட்ரிக் பவர் பாய்ந்த அந்த கம்பியை பிடித்து ஒடித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று ஸ்மோக் பாம் பிளாஸ்ட் ஆக அந்த இடம் முழுவதும் புகையால் சூழ்ந்தது. அப்போது திடீரென்று சரவணனின் கையில் ஒரு கத்தி வந்தது. அதை மானிட்டரில் இருந்து பார்த்த சமர் அதிர்ந்து போனான். அதே சமயம் ஜஸ்டினை பார்த்தவனுக்கு முதல் முறையாக அவன் மனதிற்குள் பயம் சூழத் தொடங்கியது. இவ்வளவு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் கம்பியை சர்வ சாதாரணமாக பிடித்திருக்கிறானே, இவன் உண்மையிலேயே மனிதன் தானா என்று வியப்புடன் சமர் ஜஸ்டினை பார்த்து கொண்டிருந்தான். எபிசோட் 549 புல்லட் ஆர் கரண்ட். ஜஸ்டின் இரும்பு வேலியை பிடித்து இழுத்த சத்தத்தை கேட்டு தழும்புக்காரன் படை அப்படியே அதிர்ச்சியில் ஆவென வாயை பிளந்தார்கள். அவன் செய்த காரியத்தினால் ஏற்பட்ட சத்தம் ஏதோ இடி சத்தம் போல இருந்தது. ஜஸ்டினை பார்க்கும் பொழுது, டேய் நீ மனுஷன் தானா என கேட்க வேண்டும் போலத்தான் இருக்கும். ஒரு அசுரனை போல எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். ஒரு அசுரன் கூட இப்படி இருப்பானா என்பது சந்தேகம்தான். எதிரியை தாக்குவது என வரும்போது ஜஸ்டின் மிக கொடூரமானவன் என்பதில் எந்த ஒரு விவாதமும் இல்லை. ஸ்னைப்பர் சுடுறத ஸ்டாப் பண்ணாதீங்க என்று கத்தினான் சமர். ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிளின் ஒரு புல்லட் மிகவும் பெருமதியானது. ஆனால் அது ஜஸ்டினின் உயிரை விட ஒன்றும் பெருமதியானதாக தெரியவில்லை. சமரின் ஆர்டர் கிடைத்ததும் ஸ்னைப்பர்கள் எல்லாரும் சரமாரியாக சுடத் தொடங்கினார்கள். அவர்கள் சுட்ட அந்த புல்லட்டுகள் புகையை தாண்டி சென்றன. அவனுக்கு பின்னால் இருந்த இந்த ஸ்னைப்பர்கள் ப்ரொஃபஷனல் ஆனவர்கள். ஜஸ்டின் கூண்டுக்குள் இருந்து எழுப்பிய சத்தத்தை வைத்தே அவர்கள் அவனது பொசிஷனை இனம் கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் சில புல்லட்டுகளுக்கு பிறகு புகை சூழ்ந்து இருந்த கூண்டுக்குள் இருந்து எல்லா பக்கத்தாலும் சத்தம் வர தொடங்கியது. ஜஸ்டின் அவனது விளையாட்டை காட்டத் தொடங்கியிருந்தான். இஃப் யூ ஆர் பேட், ஐ அம் யுவர் டாட் என்ற வாசகத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஜஸ்டின் தான். சமர் அவனது காதை கூர்மையாக தீட்டிக்கொண்டு சத்தம் வரும் திசையை சரியாக கண்டுபிடிக்க ட்ரை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போது ஜஸ்டின் அவனுக்கு இருக்கும் பெயருக்கு ஏற்பவே நடந்து கொள்வது போல இருந்தது. ஜஸ்டின் கூண்டுக்குள் மிக வேகமாக அசைந்து கம்பியில் தட்டி எல்லோரையும் குழப்பிக் கொண்டிருந்தான். சமர் அதை பார்த்ததும் மீண்டும் ஸ்னைப்பர்களை பார்த்து, விடாம சுட்டுட்டே இருங்க என்று கத்தினான். என்னதான் வேகமாக கத்தினாலும் ஒரு புல்லட்டாவது படாதா என்று யோசித்தான். அந்த பிசாசு கூண்டுக்குள்ள இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கல. ஜஸ்டின், நீ இதுவரைக்கும் தப்பி இருந்தாலும் கூட இன்னும் 10 செகண்ட்ல கண்டிப்பா சாவடா. இந்த கூண்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மனுஷனோட அளவுக்கு சுருங்கி வந்துரும். அப்ப எங்க போய் ஓடிய போற? நானே உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு சப்பாத்தி ஆயிருப்பேன் என்று சொன்னான். அவனுக்கு அவன் செய்ய நினைத்திருக்கும் வேலையை பார்த்து பெருமிதமாக இருந்தது. அதிலிருந்து எப்படியும் ஜஸ்டினால் தப்பிக்க முடியாது என்று நினைத்தான். ஜஸ்டினும் உள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தான். அவன் எத்தனையோ முறை அந்த கூண்டின் கம்பியை பிடிக்க பார்த்து பார்த்து தோற்றான். அது அவனுக்கு மிகவும் கஷ்டமான வேலையாகத்தான் இருந்தது. துண்டு துண்டாக பிஞ்சு போயிருந்த அவனது லெதர் பெல்ட் ஒரு கடத்தா பொருளாக இருந்தாலும் கூட அதுவும் அந்த ஹை வோல்டேஜ் கம்பியில் பட்டதும் பொசுங்கி போனது. இப்போதைக்கு ஜஸ்டின் கையில் இருந்த ஒரே ஒரு கடத்தா பொருள் அந்த பெல்ட் மட்டும்தான். அதுவும் இப்போது அழிந்து போய்விட்டால் அவனிடம் வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் போய்விடும். ஹை வோல்டேஜ் கரண்ட் தாக்கி இல்லை என்றால் புல்லட் தாக்கி எப்படியும் செத்து விடுவான் என்றுதான் இருந்தான். ஒன்றிலிருந்து தப்பினால் அடுத்தது அவனை மாய்த்துவிடும். ஜஸ்டினுக்கு கண்ணை மூடி ஒரு செகண்ட் யோசிக்க கூட அவகாசம் இருக்கவில்லை.
அவன் இப்போது தரையில் படுத்துக் கொண்டிருந்தான். 2 கைகளையும் பெல்ட்டினால் சுற்றி கொண்டிருந்தான். வேண்டியது ஒன்று முயற்சித்து பார்த்து விடுவோம் என நினைத்தவன் உடனே எழுந்தான். கூண்டின் கம்பியை இறுக்கி பிடித்தவன் கத்தினான். அவனது கத்தும் சத்தம் எல்லோரின் காதுகளுக்குள்ளும் ட்ரம் அடிப்பது போல இருந்தது. அவன் அதை பிடித்திருந்த விதத்தில் அவனது உடலில் இருந்த நரம்புகள் அனைத்தும் அப்படியே புடைத்துக் கொண்டு வந்து வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. அவனை அந்த கோலத்தில் பார்க்கும் யாரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடிவிடுவார்கள். அவனது கால் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த சிமெண்ட் வெடித்துக் கொண்டு போனது. அவனது சக்தி முழுவதுமாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. ஜஸ்டின் கடும் சீரியஸாக இருந்தான். சரவணனுக்கு ஜஸ்டினை நீண்ட காலமாக தெரியும். ஆனால் இந்த ஒரே ஒரு தடவைதான் அவன் இந்த அளவிற்கு சீரியஸாக இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் மட்டும் வெளியே வந்துவிட்டால் ஒருத்தனை கூட விடாமல் கொன்று போட்டுவிடும் அளவிற்கு வெறியில் இருந்தான். ஜஸ்டினின் 2 கையும் அந்த கூண்டின் இரும்பு கம்பியை இறுக்கி பிடித்தபடி இருந்தன. அவன் மிக சத்தமாக கத்திக் கொண்டிருந்தான். அந்த பில்டிங்கில் இருக்கும் எல்லோரும் அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ந்தார்கள். சிறிது நேரத்தில் ஏதோ ஒரு உலோகம் அசையும் சத்தம் கேட்டது. கரக் கரக் என்ற அந்த சத்தம் அங்கிருந்து எல்லோரின் காதிலும் விழுந்தது. அதை கேட்டதும் எல்லோரும், என்னது, மனுஷ கையோட அளவில் இருக்கிற கம்பிய ஜஸ்டின் வெறும் கையால் உடைச்செடுத்துட்டானா என்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கம்பி உடையும் சத்தம் கேட்டதும் அங்கே அவனை கொன்றுவிட நினைத்துக் கொண்டிருந்த எல்லோரின் உச்சி மண்டையிலும் பம்பரம் சுழலுவது போல இருந்தது. எல்லோருக்கும் இப்போது மீண்டும் பயம் அதிகரித்தது. சிங்கம் குகைக்குள் இருக்கும் வரைக்கும் தான் காட்டில் இருக்கும் மற்ற மிருகங்களுக்கு நிம்மதியாக தம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். அதுவே சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்துவிட்டால் எப்போது வேட்டையாடப்படுவோமோ என பயந்து பயந்தே மற்ற எல்லா மிருகங்களும் நேரத்தை கடத்தும். அதே போலதான் இப்போது ஜஸ்டின் வெளியே வந்துவிட்டால் யாரும் தப்பிக்க முடியாது என்று நன்றாகவே தெரியும். சத்தம் கேட்ட சிறிது நேரத்திலேயே ஜஸ்டின் வெளியே வந்துவிட்டான். அதை பார்த்ததும் அத்தனை ப்ரொஃபஷனலான ஸ்னைப்பர்கள் கூட தமது கண்ணையும் ஒழுங்காக பிடித்துக் கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். எல்லோரும் பறக்கும் யானையை பார்ப்பது போல மிகுந்த அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சமருக்கு ஜஸ்டினை இழுத்து கொண்டு போய் அவன் உண்மையிலேயே மனிதன் தானா என ஆராய்ச்சி செய்துவிட்டு வரவேண்டும் போல இருந்தது. பல பேருக்கு அந்த அளவில் இருக்கும் கம்பியை சும்மா தூக்க கூட முடியாமல் இருக்கும். ஆனால் ஜஸ்டினோ அதை உடைத்தே விட்டான். அதை பார்த்ததும் சமருடனே அவனது ஆட்களை பார்த்து, ஏய், என்னடா எக்ஸிபிஷனா போயிட்டு இருக்கு, எல்லாரும் கண்ணை நல்லா திறந்து குறிய சரியா வச்சு சுடுங்க. அவன் மட்டும் இன்னைக்கு தப்பி இங்க இருந்து போனான்னு சொன்னா உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன் என்று கத்தினான். அவனுக்கு இப்போது நடுமுதுகில் ஏதோ ஊர்ந்து கொண்டு போவது போல இருந்தது. ஜஸ்டினை கொல்லாவிட்டால் அவன் செத்து விடுவான் என்று அவனுக்கு தெரியும். அதை கேட்டதும் எல்லோரும் மீண்டும் சாரமாரியாக சுடத் தொடங்கினார்கள். என்னதான் அவர்களது கையில் மிகச் சிறந்த துப்பாக்கியே இருந்தாலும் கூட வியர்த்து போட்டு கொண்டு வந்தது. அவனை மிஸ் பண்ண கூடாது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் காதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஜஸ்டின் வெளியே வந்து சிறிது நேரத்திலேயே அந்த குண்டு சுருங்கி கொண்டு போனது. அதை பார்த்ததும் சிரித்த ஜஸ்டின், என்னையே கொல்ல பாக்குறீங்களா? நடக்கிற காரியத்தை பாருங்கடா என்று நினைத்துக் கொண்டான். கூண்டில் இருந்து வெளியே வந்ததும் ஜஸ்டின், இனி என்னோட ஆட்டத்தை பார்க்க போறீங்கடா என்று உள்ளுக்குள் உரிமை கொண்டான். இங்க இருக்கிற யாருக்குமே என்ன கொல்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போதாது. எல்லாருக்கும் என்னோட உசுறு தான் வேணும். அவ்வளவு பெருமதியான பொருளை நான் சும்மா ஈஸியா தூக்கி கொடுத்துருவேன்னா என்ன? ஒரு 1000 உசுரை எடுத்துக்கிட்டு தான் நான் சாகிறதுனா சாவேன் என்றான் ஜஸ்டின். அவனது முகத்தில் இப்போது ஒரு நக்கல் சிரிப்பு இருந்து கொண்டிருந்தது. எபிசோட் 550 ஜஸ்டின் சரவணன் சேர்ந்தா மாசு. ஜஸ்டினுக்கு இப்போது அடுத்து நடக்க இருக்கும் காட்சி கண் முன்னாடி எல்லாம் படமாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது அந்த கூண்டும் கூட சிறிதாங்கிக் கொண்டு இருந்தது. இப்போது கொஞ்சம் நின்றிருந்தது. இப்போது அது ஒரு மனிதனின் அளவில் தான் இருந்தது. ஜஸ்டின் அவனது கையில் இருந்த கம்பியை வெறியுடன் மிக வேகமாக தூக்கி நிலத்தில் அடித்தான். அவன் அடித்த அடியில் நிலத்தில் போடப்பட்டிருந்த சிமெண்டும் கூட உடைந்து சிதறிக் கொண்டு போனது. அடுத்து அவனே இன்னும் ஒரு கம்பியை எடுத்து கரண்டை நிறுத்த நினைத்து ஸ்விட்சில் வேகமாக அடித்து அதனை ஆஃப் செய்தான். டேர் டெவிலின் டீமில் இருந்த எல்லோரும் அதை பார்த்ததும் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தார்கள். ஜஸ்டினின் குரல் எல்லோரின் காதுகளிலும் மரண ஓலத்தை கேட்க வைத்தது. அதற்கு பிறகு பக்கத்து பில்டிங்களில் இருந்தும் கூட கதறல் சத்தம் கேட்க தொடங்கியிருந்தது. டேர் டெவிலின் டீமில் இருந்த பெஸ்டான ஆட்களுக்கும் கூட டவுசர் நனைந்துவிடும் போல இருந்தது. ஜஸ்டின் மெஷினையும் நிறுத்திவிட்டான். கூடவே கரண்ட் அனுப்பி எக்யூப்மெண்ட்டையும் அழித்து விட்டான். அதுவே அவர்களின் பலமென இருந்தது.
ஆனால் இப்போது ஜஸ்டின் அந்த ரூமில் ஒரு பூதம் போல நின்று கொண்டிருந்தான். சமருக்கு ஜஸ்டினின் ஒவ்வொரு ஆக்ஷனையும் பார்க்கும்போது இன்னும் நடுக்கம் கூடியது. அவன் உடனே மீண்டும், ஹேய், நான் தான் உங்களை நிறுத்தாதீங்கன்னு சொன்னல. யாரும் அவனை அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணாதீங்க, அவனை விடாதீங்க, எப்படியாவது ஒழிச்சு கட்டுங்க என்று கத்தினார். எப்படியும் ஜஸ்டின் அத்தனை பவர்ஃபுல்லான கரண்டுடன் டீல் பண்ணியதில் கொஞ்சம் டயர்டாகத்தான் இருப்பான். அதனால் எல்லோரும் சேர்ந்து தாக்கினால் உடனே அவனை மடக்கி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவன் அத்தனை கத்தி ஆர்டர் கொடுத்தும் கூட யாரும் அசையவில்லை. யாருக்குமே ஜஸ்டினுடன் சண்டை போடும் அளவிற்கு தைரியம் இருக்கவில்லை. இப்போது அவன் செய்த அனைத்து செயலையும் பார்த்த பிறகும் கூட அவனை தாக்க போவார்கள் என சமர் நினைத்தால் அவன்தான் முட்டாள். அவன் இப்போது பலி எடுக்கும் டீமன் போல தெரிந்தான். அது மட்டுமில்லாமல் இப்போது கூண்டும் உடைக்கப்பட்டு விட்டது. அதனால் அவனுக்கு அருகே போனால் எப்படியும் சாவதான் என அவர்களுக்கு தெரியும். எல்லோரும் அசையாமல் ஏதோ ஃப்ரீஸ் என சொன்னது போல நின்று கொண்டிருந்தார்கள். ஏன், சமரே கூட அசைய நினைக்கவில்லை. அவன் நல்ல பிள்ளையாக ஆர்டர் மட்டும் கொடுத்து கொண்டிருந்தான். அவனும் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அவனது கையும் தாளம் போடுவது போல நடுங்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனுக்கு முன்னாடி இருந்த மானிட்டரை ஓங்கி குத்தியவன், ஹேய், இப்ப நீங்க போகலனா நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன் என்று கத்தினான். டேர் டெவிலின் டீமுக்கு அவன் பொய் சொல்லவில்லை என்று தெரியும். அவன் இப்போது கடுமையான கோபத்தில் இருந்தான். இப்போது பின்வாங்கும் எல்லோரும் சமருக்கு துரோகம் செய்து விட்டவர்களாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு மிக மோசமான சாவு காத்து கொண்டிருக்கிறது. இப்போது எல்லோரும் ஜஸ்டினை கொல்ல சென்றால் அவர்களுக்கு சக்சஸ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் பெருமளவான பேரும் புகழும் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு சாவு நிச்சயம் என ஆனதற்கு பிறகு எப்படியாவது சாகலாம் என நினைத்து உடனே ஜஸ்டினை நோக்கி ஓடினார்கள். அவனது கையால் செத்தால் போரில் செத்தது போலாவது இருக்கும் என்று நினைத்தார்கள். அதுவே சமரின் கையால் செத்தால் கோழியாக செத்தது போல இருக்கும். ஒட்டுமொத்த டீமும் இப்போது ரத்த வெள்ளத்தில் மிதக்கப் போகிறது. மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்த பவனும் அதிர்ந்து போயிருந்தான். அவன் மொத்த செட்டப்பின் அரேஞ்ச்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ணி வைத்திருந்தான். ஆனால் அவன் நினைத்திருந்ததை விட ஜஸ்டின் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என அவன் யோசிக்கவே இல்லை. பவன் அதிர்ச்சியுடன் இருந்தாலும் கூட உடனே அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க தொடங்கியிருந்தான். அப்போது அவன், நீ இப்ப எப்படி உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிருப்ப. என்னதான் உன்னோட கை ஒரு இன்சுலேட்டரால கவர் பண்ணப்பட்டு இருந்தாலும் கூட இது ஹை வோல்டேஜ் கரண்ட்ங்கிறது மாறாதுதானே என்று சிரித்தான். அதை சொல்லிவிட்டு அவன் விரலை சொடக்கு போட்டான். கீழே இருப்பவர்களுக்கு அவன் கொடுக்கும் சிக்னல் அது. ஜஸ்டின் சற்று முன்னாடி உடைத்த அந்த சுவிட்சுக்கு இன்னும் ஒரு பேக்கப் இருக்கும் என்று அவன் நினைத்திருக்கவில்லை. பவனும் ஒரு ராட்சசன் போலத்தான். அவன் என்ன நடந்தாலும் சரி, ஜஸ்டின் மட்டும் இங்கே இருந்து உயிரோடு போக கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அவன் எல்லாவற்றிற்கும் ஒரு பேக்கப் வைத்திருந்தான். ஜஸ்டின் இதுவரைக்கும் 2 கம்பியைத்தான் உடைத்திருந்தான். இன்னும் சிறிது நேரத்திற்கு கரண்ட் இல்லாமல் இருந்திருந்தால் அவனால் அந்த கூண்டை தாண்டி வரும் அளவிற்கு கம்பிகளை உடைத்திருக்கலாம். ஆனால் இப்போது மீண்டும் கரண்ட் போடப்பட்டு விட்டது. ஜஸ்டினுக்கு இப்போதைக்கு வேறு ஒரு வழியும் தோணவில்லை. அப்போது பவன் மேலே இருந்து சத்தமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. ஜஸ்டின், இன்னைக்கு நீ எரிஞ்சு சாம்பலாக போறது ஊர்திடா என்று கத்தினான். அவனது சிரிப்பில் வெற்றி களிப்பும் இருந்தது. பவன் அடுத்து சரவணனை பார்த்து, சரவணா, இப்ப நீ எப்படி ஃபைட் பண்ண போறன்னு சொல்லி நானும் பாக்குறேன் என்றான். சரவணன் கீழே பார்த்தான். கூண்டை பார்க்கும்போது ஜஸ்டின் ஒரு நோக்கத்துடன் தான் சரியாக அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் கம்பியை மட்டும் கலட்டி எடுத்திருப்பது தெரிந்தது. படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த சரவணனும் ரெடியானான். சரவணன் கூண்டை பார்த்ததை ஜஸ்டினும் அவதானித்து விட்டான். சரவணனுக்கு எப்படியும் அவனது எண்ணம் புரிந்திருக்கும் என்று ஜஸ்டினுக்கு தெரியும். அதனால் மேலே இருக்கும் சரவணனை ஜஸ்டின், ஏய், என்ன இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க, கமான் என்று கத்தினான். இந்த பிளானில் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது ஃப்ரெண்ட் ஜோனுக்கு போய்விட்டான் ஜஸ்டின். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணன் உடனே அவனது கையில் இருந்த கத்தியை சரியாக ஜஸ்டின் கழற்றி இருக்கும் கம்பிக்குள்ளால் போவதற்கு ஏற்ப வீசினான். ஜஸ்டினும் அதை உடனே பிடித்து விட்டான். அடுத்த நொடியே வளைத்து வைத்திருந்த கம்பியை நோக்கி வீசினான். கத்தி பட்டதும் தான் அந்த கம்பி வெட்டப்பட்டு கொண்டு போனது. கத்தியின் கூர்மையும் அதில் வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆனதையும் பார்க்கும்போது மின்னல் வெட்டியது போல இருந்தது. எப்படியோ அவன் அந்த கத்தியை மிகவும் தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிவிட்டான்.
இப்போது நடந்ததை பார்த்த கீழே இருந்த எல்லோருக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சியாக இருந்தது. வந்ததிலிருந்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. அதை பார்த்த யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பதுதான் அதிசயம். சரவணனும் ஜஸ்டினும் வார்த்தையை இன்றி ஒரு பிளானை செயல்படுத்தியது அவர்களுக்கு இன்னும் அதிசயமாக இருந்தது. ஒரு நல்ல பாஸுக்கும் ஒர்க்கருக்கும் அடையாளம் அவர்கள்தான். அதை பார்த்து அப்படியே பின்னால் பார்த்தான். அவனது பார்வையை பார்க்கும்போது, நீங்களும் இருக்கீங்களேடா வெங்காயம் என சொல்வது போல் இருந்தது. டேர் டெவிலின் கூட்டமும் கூட இப்போது மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு நம்பிக்கை பூத்து மடிந்து கொண்டிருந்தது. பவன் பேக்கப் கரண்டை போட்டதும், சரி சாக மாட்டோம், எப்படியாவது ஜஸ்டினை கொன்றலாம், நம்ம உயிர் தப்பிரும் என நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது மீண்டும் அது சந்தேகமாகியது. ஜஸ்டின் இப்போது மீண்டு வந்துவிட்டான். அவனது மொத்த வெறியையும் காட்டுவான் என்று நினைத்தார்கள். சமரம் கூட இப்போது மீண்டும் என்ன செய்வது என முழித்துக் கொண்டிருந்தான். அவன் தனது பைனாகுலரால் ஜஸ்டினின் கையில் இருந்த அந்த கூரிய கத்தியை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தவனுக்கு உடலெல்லாம் வியர்த்து போட்டு கொண்டு வந்தது. சீற்றத்துடன் இருக்கும் சிங்கத்தை எவ்வளவு நேரம் கூண்டுக்குள் அடைத்து வைக்க முடியும்? சிங்கத்தின் சீற்றத்திற்கு முன்னால் எப்பேற்பட்ட இரும்பு கம்பியாக இருந்தாலும் அதனை அடைத்து வைக்க முடியாது. அதே போலதான் ஜஸ்டினும். அவன் கைக்கு கிடைத்த கூரிய கத்தியை கொண்டு அவனை அடைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியை அறுத்துவிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவனின் இதழில் மர்ம புன்னகை ஒன்று தவழ்ந்தது. எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கே டிராப் பண்ணுங்க, சல்லிப்பாருங்க. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டானுங்க, இனி எப்படி வெட்டி சாய்க்கிறேன்னு பாரு என்று மனதில் இறுகிய முகத்தோடு நினைத்தான் ஜஸ்டின். அவனின் செய்கையை பார்த்து கொண்டிருந்த சமருக்கு அடிவயிர் கலங்கியது. ஜஸ்டினை பிடித்து விட்டோம் என்ற மிதப்பில் இருந்தவன் இப்போது அவன் கூண்டை பிளந்து கொண்டு வெளியே சிங்க நடை போட்டு வருவதை பார்த்ததும் அவனுக்குள் உள்ளுக்குள் அச்சம் எடுத்தது. செம்ம கத்தி இது. நான் கூட எங்க என் உயிர் போறப்பதான் இதை எடுப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இதை இப்பவே எடுத்தேன் என்று கீழே இருந்த ஜஸ்டின் சரவணனிடம் கூறினான். பவன் சரியான ஆள் என புரிந்து கொண்டான் ஜஸ்டின். பவன் மட்டும் இப்படி ஒரு நிலைக்கு சரவணனை கொண்டு வரவில்லை என்றால் சரவணன் அந்த கத்தியை எடுத்திருக்க மாட்டான். இதை பார்த்த பவனுக்கு அப்போதுதான் மிஸ்டர் சாமுக்கும் சரவணனுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கிறது என்று தெளிவாய் புரிந்தது. இனிமேதாண்ட ஆட்டம் ஆரம்பம் என்று கூறி நகைத்தபடியே ஜஸ்டின் அவனின் கூட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் கையில் இருக்கும் கத்தி அவன் கையில் அழகாய் விளையாடியது. விரல்களால் சுழற்றியபடியே மாசாக வெளியே வந்தான் ஜஸ்டின். அவனுக்கு பின்னால் இருக்கும் இரும்பு கம்பிகளில் மின்சாரம் பாய அது தீப்பொறிகளை வெளியிட்டது. அங்கு கூடியிருந்த அனைத்து ரவுடிகளும் பெரும் அதிர்ச்சியில் ஜஸ்டினை பார்த்தார்கள். பில்டிங்கில் இருந்து வெளியே வந்த டேர் டெவில் இதை கண்டு அப்படியே நின்று விட்டான். தூரத்திலிருந்து இதனை பார்த்து கொண்டிருந்த சமருக்கு அச்சம் இருந்தாலும் கோபத்துடன் தன் நாட்களுக்கு கட்டளையிட்டான். ஸ்னைப்பர் அட்டாக்கர்ஸ் ரெடியா இருங்க, உங்க கண்ணுக்கு கீழே எய்ம் பண்ணுங்க. பில்டிங் என்ட்ரன்ஸ்ல இருந்து எவன் வெளியே வர நினைச்சாலும் அங்கேயே சுட்டு கொல்லுங்க என்று கர்ஜித்தான். உடனே அவனின் ஆட்கள் அவன் கட்டளைக்கு இணங்க பில்டிங் என்ட்ரன்ஸில் குறிவைத்து தயார் நிலையில் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் பயம் இருந்து கொண்டே இருந்தது. முட்டாள், எதுக்கு அவனுக்கு பயந்து சாகுறீங்க? நம்ம கிட்ட எல்லா ஆட்களும் இருக்காங்க, அவன் ஒருத்தன் தான் இருக்கான். நம்ம கிட்ட எல்லா வெப்பன்ஸும் இருக்கு, தேவையில்லாம அவனுக்கு பயப்படாதீங்க, அவனை சுட்டு தள்ளுங்க என்று கத்தினான் சமர். அவன் ஜஸ்டினை பைனாகுலரில் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்டினுக்கு தெரியும். உடனே கத்தியை கழுத்தில் வைத்து அறுப்பது போல சைகை செய்ய சமருக்கு அது நன்றாய் புரிந்தது. அதில் மேலும் ஜஸ்டினை கொல்ல வேண்டும் என்ற ஆத்திரம் அவனுக்கு அதிகரித்தது. அதே நேரம் மேலே இருந்த பவன் ஜஸ்டின் வெளியே வருவதை பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தான். இப்ப புரியுது சரவணா, உனக்கும் சாமுக்கும் என்ன தொடர்புன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இத பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கூட நீ திரும்ப எழ முடியாத அளவுக்கு உன்னை செஞ்சிடணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப கண்டிப்பா உன்னை கொன்னே ஆகணும். அந்த ஆளு கூட தொடர்புல இருக்கிற எல்லாரையும் நான் கொன்றுவேன் என்று வெறித்தனமாய் கூறினான் பவன். சரவணனுக்கும் சாமுக்கும் இடையே என்ன மாதிரியான உறவு இருக்கும் என அவனால் கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடிந்தது. தெளிவாய் என்ன உறவு என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயம் இருவருக்கும் இடையே சாதாரண பழக்கமில்லை என்பது நன்றாய் தெரிந்தது. இதுவரை பவன் சரவணனை மிகவும் சாதாரணமாய் மட்டமாய்தான் பார்த்தான். ஆனால் இப்போது சரவணனை ஆச்சரியமாகவும் மரியாதையுடனும் பார்க்கிறான். ஆனாலும் அதையும் மீறி அவன் கண்ணுக்குள் கொலை வெறி தாண்டவமாடியது. இப்போது மட்டும் அவன் சரவணனை கொல்லாமல் அப்படியே விட்டுவிட்டால் சரவணன் இங்கிருந்து வெளியே சென்றதும் நிச்சயம் பவனுக்கு நரகத்தின் வழியை காட்டிவிடுவான்.
ஏற்கனவே தாரிகாவை தொட்டதில் சரவணன் பவன் மீது கொலை வெறியில் இருக்கிறான். அதிலிருந்தே பவனுக்கு தப்பிப்பது கடினம். இதில் சரவணனிடம் இந்த கத்தி வேறு இருக்கிறது. நிச்சயம் இவனை உயிருடன் விட்டால் தமக்கு யமனாகி விடுவான் என்று நினைத்தான் பவன். அந்த கத்தி சாதாரண ஆட்களுக்கு கிடைக்கக்கூடிய கத்தி இல்லை. அதற்கு பின் பல மர்மம் இருக்கிறது. அந்த கூண்டு மட்டும் ஜஸ்டினுக்கு விரிச்ச வலை இல்ல. இங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் அவனுக்கு டிராப் வச்சிருக்கோம். சுத்தி இருக்கிற பில்டிங்ல டாப் கில்லர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ். உன்னால கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்கு ட்ரை பண்ணாத. உன் காதலி, உன்னோட ஆருயிர், அவ உயிர் இப்ப அந்த இடத்துல இருக்கு. உன்னால ஒன்னுத்தையும் கழட்ட முடியாது என்று இறுகிய குரலில் கூறினான் பவன். சரவணன் பவனை காதை குடிந்து கொண்டே பார்த்தான். ஏண்டா நான் என்ன லூசா? ஒண்ணுமே பிளான் பண்ணாம இங்க வர்றதுக்கு நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. ரொம்ப தப்பு என்று உச்சு கொட்டினான் சரவணா. பவனுக்கு ஒரு நொடி என்ன சொல்கிறான் என்று புரியவில்லை. என்ன, நான் ஜஸ்டின சாதாரணமா நினைச்சிட்டேன்னு சொல்றியா? இந்த இடத்தை பத்தி உனக்கு தெரியாது. இந்த இடத்துல ஏகப்பட்ட டிராப்ஸ் இருக்கு. நீ பெருமையா பேசுறியே ஜஸ்டின், அவனும் நீயும் இங்க ஒன்னாவே சாவுங்க. உன் லவர், அவளை நான் வச்சு பாத்துக்கிறேன் என்று பவன் அழுத்தமாய் கூற சரவணன் கோபத்தில் கண்களை இறுக்க மூடினான். மவன, இன்னொரு தடவை தாரிகா பேச்சை எடு, உன் வாய உடைக்கிறேன் என்பது போல் அவனை பார்த்தான் சரவணா. உன்னையும் ஜஸ்டினையும் இன்னைக்கு இங்கேயே கொண்டு போடுறேன். அவனால நிச்சயமா உயிர் தப்பிக்க முடியாது. உன்னால என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்றான் பவன். நீ என்னையும் என் ஆளுங்களையும் ரொம்பவே குறைச்சி எடை போட்ட என்று அமைதியான குரலில் கூறினான் சரவணா. அதே நேரம் அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய கார்கள் சத்தம் கேட்டது. வந்திருப்பதெல்லாம் ராவணனும் அவனின் ஆட்களும் தான். சுற்றி வந்திருப்பவர்களை பார்த்ததும் மீண்டும் நக்கலாய் சிரித்தான் பவன். என்ன, ராவணனும் அவனோட ஆளுங்களுமா? நீ இவ்ளோ பெரிய லூசா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உன் ஆளுங்கன்னு சொல்றியே, இவனுங்க எல்லாம் லோக்கல் ரவுடிங்க. ராவணனும் வேதாவும் டேர் டெவில் டீமை எதிர்த்து சண்டை போடுவாங்கன்னு நினைக்காத. இவங்களால டேர் டெவிலை எதிர்த்து நிக்க கூட முடியாது. சரவணா, நீ ரொம்ப முட்டாளா இருக்க. ஆளுங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஆளுங்களால அவங்க கூட சண்டை போட முடியாது என்று கூறி மேலும் சிரித்தான் பவன். சரவணா அவனுக்கு முகம் கொடுக்காமல் கீழே பார்த்தான். யாரு யாரை என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பாப்போம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாத என்றான் சரவணா. கீழே ராவணன் அவரின் ஆட்களை மட்டும் அழைத்து வரவில்லை. அவருடன் மிஸ்டர் ஜோஷி ஆட்களும் மாவீரனின் ஆட்களும் இருந்தார்கள். ஒருவர் கோஸ்ட் டவுனின் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டின் ராஜா, இன்னொருவர் புகழ்பெற்ற ஸ்டீல் ட்ரியோவின் மதிக்கக்கூடிய ஒரு நபர். ராவணன் பெரும் படையையே அழைத்து வந்திருந்தார். அவரின் ஆட்களுடன் சுற்றியிருக்கும் கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தார். அந்த இடமே அடுத்த நொடி போர்க்களமானது. ராவணனின் ஆட்கள் அங்கிருப்பவர்களை அடித்து வெளுக்க ஆரம்பித்தார்கள். இப்பதான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு என்றான் சரவணன். பெரும் கூட்டம் அந்த இடத்தில் நுழைய அனைவரின் கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பியது. நடக்கும் சண்டையை பார்த்ததும் சமரின் ஆள் பதட்டத்துடன் சமரிடம் கூற ஓடி வந்தான். பாஸ், பேட் நியூஸ். ரொம்ப குரூப்பா ஆளுங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க என்று படபடத்தான். உடனே சமரும் கீழே எட்டி பார்க்க பெரும் கும்பல் அவனின் ஆட்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. குறைந்தது 100 கணக்கிலாவது ஆட்கள் இருப்பார்கள். அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாய் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். டேர்டெவிலையும் அவனின் ஆட்களும் அந்த கூட்டத்தை கண்டு அஞ்சி பின்வாங்கும் நிலைமையில் இல்லை. சமர் கோபத்தில் கைகளை இறுக மூடினான். ஒருத்தனையும் விட்டு வைக்காதீங்க, எல்லாரையும் கொண்டு போடுங்க என்று கர்ஜித்தான். ஓகே பாஸ் என்று கூறியவன் விரைவாக கீழே இறங்கி சென்றான். அந்த இடமே இரத்த களரியானது. நிறைய ஆட்கள் இரு பக்கமும் கொன்று குவிக்கப்பட்டார்கள். சமர் கோபத்துடன் அவற்றை பார்த்து கொண்டிருந்தான். போர் துவங்கிய சில நொடிகளிலேயே சமரின் அருகில் வந்தவன் அதிர்ச்சியில் கத்தினான். பாஸ், இன்னொரு பேட் நியூஸ் என்று சமர் காதிலே கத்தினான். அது லேசாய் ஜர்க்கான சமர் அந்த நபரை ஓங்கி அறைந்தவன். பிசாசு பிசாசு, கத்தாம என்ன நடந்துச்சின்னு சொல்லு. வாய திறந்தாலே பேட் நியூஸ். ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டீங்களா என்று கடிந்து கொண்டான். அதில் அறை வாங்கியவனோ பாவமாய் முகத்தை வைத்துக் கொண்டான். சமர், தப்பு நடந்து போச்சு. ஜஸ்டின் ஆளையே காணோம் என மீண்டும் அறை விழுந்து விடுமோ என்ற பயத்துடன் கூறினான்.
இதை கேட்டதுமே திகைத்தான் சமர். அவனின் முகம் கலவரமடைந்தது. நடந்த பிரச்சனையில் ஜஸ்டினை தவறவிட்டான் சமர். அவனை பிடிப்பதே கடினம். இதில் அவனை கோட்டை விட்டால் நிச்சயம் அவனுக்கு சங்குதான். சனியனே, என்ன நக்கல் பண்றியா? எப்படி ஜஸ்டின் காணாம போவான்? அவனை பாக்குறத விட என்ன புடுங்கிட்டு இருந்த என்று திட்டினான் சமர். ஒரு நிமிஷம் ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ள எப்படி அவன் காணாம போவான்? ஏற்கனவே அவன் ஆடுவான், இப்ப அவன் ருத்ர தாண்டம் ஆடுவானே. இவனுங்களை வச்சுக்கிட்டு அவனை பிடிக்க வந்தது ஏன் தப்புதான். ஒன்னுத்தையும் உருப்படியே செய்ய மாட்டேங்கிறானே என்று தனக்குள்ளே திட்டிக் கொண்டான் சமர். அந்த நபர் கன்னத்தை பிடித்துக் கொண்டு சமரையே விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான். எருமை எருமை, எதுக்கு என்னைய பாக்குற? ஒழுங்கா தேடு, அவன் அந்த ரூம்ல தான் இருப்பான் என்று திட்டினான் சமர். அவனும் மானிட்டரை பார்க்க அவனது சிசிடிவி கேமரா எதுவும் வேலை செய்யவில்லை. என்ன நடக்குதுங்க? எப்படி எந்த கேமரா ஒர்க் ஆகாம இருக்கும் என்று உடனே கேட்டான் சமர். அவனின் அனைத்து கேமராவும் ஒரே நேரத்தில் வேலை செய்யாமல் போனது. சட்டென்று அவன் மனதில் பயம் பரவத் தொடங்கியது. கேமரா இல்லாமல் அவனால் அவனின் எதிரி எங்கே இருக்கிறான் என்று கண்டுகொள்ள முடியாது. கண் சிமிட்டும் நேரத்தில் அனைவர் கண்ணிலும் மண்ணை தூவி விட்டான் ஜஸ்டின். ஸ்னைப்பர்ஸ், ஜஸ்டின் இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? எங்க இருக்காம என்று உடனே அவனின் வாக்கி டாக்கியில் கத்தினான் சமர். கைக்கு லட்டு போல் கிடைத்தவனை தவற விட்டு விட்டோமே என்ற பதற்றம். அது மட்டுமில்லாமல் ஜஸ்டினுக்கு சிறிதான வாய்ப்பு கொடுத்தால் கூட அங்கு இருப்பவர்கள் அனைவரையும் அவன் கொன்று விடுவான் என்று அவனுக்கு தெரியும். நான் என்ன அவனை பார்க்கல, எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இந்த பக்கமா அவன் வரல. ஆனா ஜஸ்டின் இருந்த பில்டிங்ல மொத்த பவரும் கட்டாயிருக்கு. அதுவும் இல்லாம அவன் இருக்கிற பில்டிங்கையும் நீ இருக்கிற பில்டிங்கையும் நெருப்பு பத்தி இருக்கு என்று இன்னொரு ஸ்னைப்பர் ஆள் கூறினான். 3 வினாடியில் ஜஸ்டினால் எப்படி 10வது தளத்திலிருந்து பேஸ்மெண்டில் இருக்கும் கண்ட்ரோல் ரூமுக்குள் சென்றிருக்க முடியும் என்று யோசித்தான். சுற்றி இருக்கும் புகை மூட்டத்தை காரணமாய் வைத்து கூட அவன் தப்பித்திருக்கலாம். அவனின் டார்கெட்டும் அவனுக்கு தெளிவாயிருந்தது. சமர் இருக்கும் தளம்தான் அவனின் டார்கெட். இப்போது அதுவும் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ என்று திகைத்த சமருக்கு உடல் உறைந்தது. ஜஸ்டின் கிட்ட எந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இல்லாம எப்படி அவங்களால அவனுக்கு சரியா ஹெல்ப் பண்ண முடிஞ்சது என்று பலவாறாக யோசித்தான் சமர். என்ன செய்தாலும் சிக்காமல் தப்பித்துக் கொண்டே இருக்கிறானே என ஆத்திரம் கொண்டான் சமர். அதே நேரம் அண்டர் கிரவுண்டில் பேஸ்மெண்டில் 3வது தளத்தில் இருந்தார் மாவீர். அவர்தான் மெயின் எலக்ட்ரிக்கல் ரூமில் இருந்தார். அவரின் வேலைதான் இது. தலை முதல் கால் வரை தன்னை மறைத்துக் கொண்டு இருந்தார். அங்கிருக்கும் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்தவர் தனது ஆட்கள் பக்கம் திரும்பினார். டேய், சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பத்த வச்சிருங்க என்று கூறி அங்கிருந்து வெளியே வந்தார். அதன் பின் அவர் சொன்னது போல அவரின் ஆட்கள் அந்த இடத்தில் தீயை பற்ற வைத்தனர். வெளியே வந்தவரோ கோலாக சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். சரியான கேனப்பயலுங்களா இருக்கானுங்க. எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டானுங்க. செயல்னு இறங்கிட்டா கவனம் முக்கியம். இதுல இவ பெஸ்ட் கில்லரா. இருடி, உனக்கு ஜஸ்டின் தான் சரியான ஆப்பு வைப்பான். உனக்கு அவன் கையால தான் சாவு. மூதேவி பிளான் எல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கு. ஆனா எதிர்க்க ஜஸ்டினுக்கு தகுதியா பண்ணி கிழிக்கல. இவனால இந்த ஜென்மத்துல ஜஸ்டினை எதிர்க்க முடியாது என்று சமரை நக்கலாய் கரித்து கொட்டி கொண்டிருந்தார். ஜஸ்டினை முதல் முறை பார்த்ததில் இருந்தே அவனின் பலத்தை பற்றி நன்றாய் தெரிந்து கொண்டார் மாவீர். அவனை எதிர்க்க நினைப்பதும் தண்டவாளத்தில் தலையை விடுவதும் ஒன்றுதான். மாவீர் அந்த இடத்திற்கு வந்ததுமே நேராக பேஸ்மெண்ட்டுக்கு சென்றார். கூண்டை விட்டு வெளியே வந்த சிங்கத்தின் தடைகளை தகர்த்தினால் போதும், பாய்ந்து வந்து அனைவரையும் கொய்துவிடும் என அறிந்திருந்தார். அதனால்தான் வந்ததும் ஜஸ்டினுக்கு உதவ அனைத்தையும் செய்தார். காட்டு மிருகமாய் இருப்பவனுக்கு மூச்சு விடும் நேரம் கொடுத்தால் போதும், எதிரியை மூச்சிறையாக்கி விடுவான். நொடிமுள் நிமிடமாய் கடக்க சமருக்கு வருத்தமும் பயமும் உள்ளுக்குள் அதிகமாய் பரவியது. ஜஸ்டின் பற்றி அவனுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. காற்றை கிழித்துக் கொண்டு செயல்படுபவனை பிடித்ததே அவர்களுக்கு பெரும் வெற்றி. இப்போது அவனை தப்பிக்க விட்டு பெரும் சிக்கலில் மாற்றிக்கொண்டு முழிக்கிறார்கள். அவனும் அடுத்து என்ன நடக்கும் என்று பதட்டத்தோடு இருந்தான். அவனுக்கு தெரியும் ஜஸ்டின் நிச்சயம் தன்னை தேடி வருவான் என்று. எல்லாரும் கவனிங்க, உங்க பொசிஷன்ல கவனமா இருங்க. ஜஸ்டின கண்ணுல பட்ட அடுத்த நொடியே கொண்டு போடுங்க என்று கட்டளையிட்டுக் கொண்டே அவன் இருக்கும் அறைக்கதவை நோக்கி சென்றான் சமர். வாசல் பக்கம் சென்றவன் அங்கிருக்கும் காட்சியில் உறைந்து விட்டான். அவன் முன்பு ரத்த ஆறை ஓடியது. இதற்கான காரணம் வேறு யாரும் இல்லை, ஜஸ்டினே. அவன் முன்பு நேருக்கு நேராய் வந்து நின்றான் ஜஸ்டின். அவனின் ஆளுமை தோற்றத்தை கண்டதும் சமருக்கு உடல் நடுங்கியது. ஜஸ்டின் அவன் பிடியிலிருந்து தப்பித்தது மட்டுமில்லாமல் அவன் முன்பே கள்ளச்சிரிப்புடன் வந்து நின்றான். அதுவும்
வெறும் 3 நொடியில். ஜஸ்டின் அவன் இருந்த இடத்திலிருந்து அனைத்து ஆட்களையும் கொன்று குவித்துவிட்டு சமர் இருக்கும் இடத்திற்கு வந்திருந்தான். ஜஸ்டின் வருவான் என்று தெரிந்திருந்தாலும் அவனால் பதட்டம் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. ஜஸ்டின் கண் இமைக்கும் நேரத்தில் அங்கிருக்கும் சமரின் ஆட்களை கொன்று போட்டிருந்தான். என்ன பண்ண போற என்று நடுக்கத்துடன் கேட்டான் சமர். அவனால் யாரையும் இப்போது அழைக்க முடியாது. ஆள் இருந்தால்தானே அழைக்க. ஜஸ்டின் லேசாய் சிரித்தான். சமரு பயமா இருக்கா என்று ஜஸ்டின் கேட்கவும் தான் சமருக்கு இன்னும் பயம் எடுத்தது. தன் முன்னே வந்து நிற்கும் ஜஸ்டினை கண்டு திகைத்தான் சமர். என்ன சமரு பயமா இருக்கா என்று சிரிப்புடன் கேட்டான் ஜஸ்டின். அதிலே அவனுக்கு தொண்டை வறண்டது போல் இருந்தது. யாராயிருந்தாலும் ஜஸ்டினின் அருகாமையில் அஞ்சி நடுங்கத்தான் செய்வார்கள். அதில் அவன் வேறு கோபத்தில் அரக்கத்தனமாய் சிரிப்புடன் எதிரே நிற்கிறான். அவனை பார்ப்பதும் அவனின் சாவை பார்ப்பதும் ஒன்று போல இருந்தது அவனுக்கு. ஜஸ்டின் அமைதியாய் அவனின் போனை எடுத்தான். பயப்படாத சமர், நான் கூட விளையாடதான் வந்திருக்கேன் என்று மிகவும் சாதாரணமாய் கூறினான் ஜஸ்டின். அதில் பயத்தில் எச்சிலை கூட்டி விழுங்கினான் சமர். அவனின் சிறிய கோபமே சமருக்கு நரகத்தை காட்டும். என்ன விளையாட்டா? உன் கூட நான் விளையாடணுமா? விளையாடுறியா நீ என்று பயந்தாலும் திமிருடனே கேட்டான் சமர். என்ன இருந்தாலும் அவன் மனதில் அவன் ஜஸ்டினுக்கு சளைத்தவன் இல்லை என்ற நினைப்பில் இருக்கிறான் அல்லவா? அதனால் கொஞ்சம் கெத்து மெயின்டைன் செய்தாக வேண்டுமே. டேர் டெவிலுக்கும் மற்ற கில்லர்ஸ்க்கும் இப்போது அவனேதான் தலைவன். அவனின் ஒரு வார்த்தை மிகப்பெரிய போரை உண்டாக்கும். அவனின் ஆட்களை மட்டும் மிஷனுக்கு அனுப்பினால் நிச்சயம் யாரையும் உயிருடன் விட்டு வைக்க மாட்டார்கள். இந்நாள் வரை அவனின் ஆட்களை யாரும் தோற்கடித்ததில்லை. ஆனால் ஜஸ்டின் தான் அவனின் அருமை பெருமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டானே. அவர்களின் நாட்டிலே அவர்கள்தான் மிகவும் சிறந்த டீம். ஜஸ்டினை தவிர அவர்கள் யாரிடமும் தோத்ததில்லை. வேகம், பலம் எல்லாவற்றிலும் பெயர் போனவர்கள். கொஞ்சமும் இரக்கம் காட்ட மாட்டார்கள். ஆமா, விளையாடதான் கூப்பிடுறேன் என்ற ஜஸ்டின் சமரின் தோளை பிடித்து அழுத்தினான். அதில் எலும்புகள் முறியும் சத்தம் வெளியே கேட்டது. சமருக்கு அவனின் தோள்பட்டை உடைந்து விடும் போல் இருந்தது. ஜஸ்டினின் இந்த அழுத்தத்தை அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. வலியில் முகத்தை சுளித்தான் சமர். ஜஸ்டினோ முகத்தை சாதாரணமாய் வைத்துக்கொண்டு அவனின் தோலை அழுத்தினான். அவனின் பலத்தில் அதிர்ந்தான் சமர். ஜஸ்டின் முழுதாய் அவனின் பலத்தை பயன்படுத்தவில்லை. சமரும் தலை சிறந்த கூலைப்படை தலைவன்தான். பல பேரை மின்னல் வேகத்தில் கொன்றிருக்கிறான். இதற்கு முன் ஜஸ்டினிடம் வாங்கி கட்டியிருக்கிறான். ஆனால் ஜஸ்டின் முழு பலத்தை பயன்படுத்தாமலேயே தமக்கு இந்த அளவிற்கு வலி ஏற்படுகிறதே, அவன் முழு பலத்தை பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்று சிந்தித்தான் சமர். ஜஸ்டின் கண்ணில் இருக்கும் கோபம் அவனை உறைய வைத்தது. முகத்தில் சாதாரணமாய் பார்ப்பவர்களுக்கு ஜஸ்டினின் கோபம் தெரிந்திடாது. அவனின் பார்வை தாக்கத்தையே சமரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சமர் நம்ப முடியாமல் ஜஸ்டினை பார்த்தான். அவன் அதீத கோபத்தில் இருந்தான். சமர் இன்னைக்கு எதிர்கொண்ட எதிராளியை அவனால் கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியாது. அது அவனுக்கும் நன்றாய் தெரியும். என்னதான் அவன் டீம் மிகவும் பலசாலியாக இருந்தாலும் அவர்களால் ஜஸ்டினை எதிர்கொண்டு வெற்றி கண்டிட முடியாது. ஜஸ்டினுடன் சண்டையிடுவது சாவுடன் மோதுவது போல. அவர்கள் செய்த தவறு ஜஸ்டினை விட்டதுதான். அவர்களின் தவறுக்கு தண்டனையாக அனைவர் உயிரையும் எடுக்க வந்து விட்டான் ஜஸ்டின். என்னதான் தம்மால் அவனை வீழ்த்திட முடியாது என்று தெரிந்தாலும் சமர் விட்டுவிடும் எண்ணத்தில் இல்லை. செத்தாலும் கடைசி வரை போராடி சாக வேண்டும் என்ற நினைப்போடு ஜஸ்டினை எதிர்கொண்டான். தன்னுடன் யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, தாமே கடைசி வரை போராடி பார்ப்போம் என கண்களை மூடி நினைத்துக் கொண்டான் சமர். விடு, உன் கூட விளையாடணும் தானே, எனக்கு ஓகே, என்ன விளையாடணும்னு சொல்லு என்று ஜஸ்டினின் போனை பார்த்தபடி கேட்டான் சமர். அப்போதுதான் ஜஸ்டின் அவனின் தோளை விட்டான். அதில் பெருமூச்சு விட்டான் சமர். ஜஸ்டின் அவனின் போனை கொடுக்க அதனை வாங்கி கொண்டான் சமர். நான் எப்படி விளையாடணும் என்ற கேள்வியை கேட்டான் சமர். ரொம்ப சிம்பிள், 10 தடவை இந்த லக்கி டிராவை நீ ஸ்பின் பண்ணணும் என்று ஒரு கேமை கொடுத்து அவனிடம் கொடுத்தான் ஜஸ்டின். இது மிகவும் புகழ்பெற்ற கேம். த ஹானர் ஆஃப் கிங்ஸ் என்பதுதான் அதனின் பெயர். ஜஸ்டின் இந்த இடைப்பட்ட நாட்களில் அந்த விளையாட்டைத்தான் மிகவும் மும்முரமாக விளையாடி கொண்டிருந்தான். அதுதான் அவனின் பொழுதுபோக்கே. அதனை அவன் தினமும் விளையாடினாலும் இன்னுமே அவன் பிரான்ஸ் லெவலில் தான் இருந்தான். அவன் எவ்வளவு முட்டி மோதினாலும் அவனின் கேரக்டர் அந்த லெவலை விட்டு தாண்டவில்லை. அதன் பிறகுதான் பணம் கொடுத்தால்தான் அவனின் கேரக்டர் லெவலை மேலும் முன்னேற்ற முடியும் என்று அவனுக்கு புரிந்தது.
அதே நேரம் லக்கி ஸ்பின் மூலமாகவும் அந்த கேரக்டரின் பலத்தையும் லெவலையும் மேலும் முன்னேற்ற முடியும். அதில் ஜஸ்டினுக்கு மேலும் ஆர்வம் அதிகமானது. ஆனால் அவனால் அந்த லக்கி ஸ்பின்னின் லெவலை ஏற்றிட முடியவில்லை. அடைத்து உடைக்க சொன்னால் இந்நேரம் கச்சிதமாய் முடித்திருப்பான். அதை விட்டு அவனிடம் லக்கி ஸ்பின் கொடுத்தால் எப்படி அவனால் முடியும்? இதனை கேட்டதும் சமர் புரியாமல் ஜஸ்டினை பார்த்தான். என்ன 10 தடவையா என்று அந்த போனை பார்த்தான். பரவாயில்ல, நமக்கு 10 சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஒரே இதுல அவன் கேட்டதை நான் பண்ணி கொடுத்துறேன் என்று பீத்தலாக நினைத்துக் கொண்டான் சமர். இது மிகவும் சுலபமான ஒன்றுதானே, அசட்டையாக முடித்து விடலாம் என்று நம்பினான். போனை வாங்கி சிரிப்புடன் அந்த ஸ்பின்னை அவன் சுற்றிவிட்டான். ஆனால் எல்லாமே அவன் நினைத்ததற்கு மாறாய் நடந்தது. அது அவனுக்கு பழக்கம் இல்லாத ஒன்று. சாதாரண லக்கி டிரா தானே என்று நினைத்தான். ஆனால் அந்த கம்பெனி அங்குதான் ஆப்பை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு எளிதில் யாருக்கும் லக்கி டிரா விழுந்துவிடக் கூடாது என்று வைத்திருந்தார்கள். அதனின் அல்கோரிதம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சமருக்கு ஒன்றும் விழவில்லை. அவன் மீண்டும் முயற்சித்தான். அப்போதும் ஒன்றும் விழவில்லை. லேசான சிரிப்புடன் ஜஸ்டினை பார்த்தான் சமர். அவனோ விளையாடு என்பது போல் தலையசைத்தான். இவன் இத சீரியஸா எடுத்துக்கிட்டு விளையாட சொல்றான். இது வேற நேரங்காலம் புரியாம கால வாருதே, விழுந்து தொலை என்று மனதில் அந்த கேமை திட்டியபடியே 3வது முறையாக விளையாடினான். ஆனால் இப்போதும் அவனுக்கு விழவில்லை. விளையாடுடா விளையாடு, சாகறதுக்கு முன்னால ஃபன் வேணும்ல என்று நினைத்தபடியே சமரை பார்த்தான் ஜஸ்டின். அவனுக்கு ஒரு பக்கம் உண்மையிலேயே சமருக்கு லக் இருந்தால் அவனின் கேரக்டர் லெவல் ஏறுமே என்றும் நினைத்தான். 4வது முறை சுற்றிய போது சமருக்கு ஒரு ஆயுதம் கிடைத்தது. எனக்கு விடுந்துருச்சு என்று குதித்தான் சமர். அதில் அவன் தலையிலே தட்டினான் ஜஸ்டின். ஒழுங்கா விளையாடு, நான் உன்னை லெவல் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன் என திட்டினான் ஜஸ்டின். அதில் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டே சுற்றினான் சமர். அடுத்த சில சுற்றுகளிலும் அவனுக்கு பெரிதாய் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஜஸ்டினுக்குமே ஆச்சரியமாய் இருந்தது. இத்தனை முறை காசு கொடுத்து அவன் விளையாடினாலும் லெவல் இன்க்ரீஸ் ஆகவில்லையே என்று இருந்தது. இதில் சமர் கார்டை அவன் உபயோகிக்க அவனின் அக்கவுண்டில் இருந்து காசு தண்ணீராய் கரைந்தது. ஒவ்வொரு முறையும் சமர் லக்கி டிரா சுத்த அவனின் காசு பறிபோனது. 9 சுற்று சுத்தி விட்டான். இதுவரையும் அவனுக்கு உருப்படியாய் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவன் காசு போனதுதான் மிச்சம். இந்த கேம் சரியான ஏமாத்து வேலையா இருக்கு. இவ்வளவு கேவலமா பணத்தை சம்பாதிக்கிறானுங்க. இந்த மாதிரி சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஒழுங்கா படிச்சு இந்த மாதிரி ஒரு கேமை கிரியேட் பண்ணி சம்பாதிச்சிருப்பேன். இப்படி கொலகாரனா ஆகியிருக்க மாட்டேன். இதுக்குதான் ஒழுங்கா படிச்சு மூளையை யூஸ் பண்ணி இருக்கணும் என்று மனதிலே வருந்தினான் சமர். இத்தனை முறை விளையாடினாலும் ஒரு முறை கூட தமக்கு லக்கி டிரா விழவில்லையே என்ற கடுப்புடன் இருந்தான் சமர். ஜஸ்டினோ இதை எதிர்பார்த்தது போல தெனவெட்டாக நின்றிருந்தான். இதுதான் சமரின் கடைசி ஆட்டம், 10வது ஆட்டம். அதீத படபடப்புடன் இருந்தான் சமர். அவனின் இதய துடிப்பு சத்தம் வெளியே கேட்டது. இதில் விழுமா விழாதா என்றெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. இது முடிந்ததும் ஜஸ்டின் தம்மை என்ன செய்ய போகிறான் என்ற பயமே அவனை பதட்டம் கொள்ள செய்தது. போனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன் அமைதியான குரலில், ஒருவேளை அது எனக்கு இப்போ எந்த நல்ல கார்டும் கிடைக்கலனா என்ன நடக்கும் என்று மெல்ல இழுத்துக்கொண்டே கேட்டான் சமர். ஜஸ்டின் கண்களை மூடி கழுத்தை தேய்த்தவன் இடவலமாக தலையை அசைத்தான். என்ன நல்ல கார்டு விடலன்னா என்ன பண்றதா? அச்சோ, அவ்வளவு அன்லக்கியா இருக்கியே. அப்படிப்பட்டவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எந்த பயனும் இல்ல என்று கேலியாக கூறினான் ஜஸ்டின். அவன் குரலில் கேலி நிறைந்திருந்தாலும் அவன் சொல்வதைத்தான் செய்வான் என்று சமருக்கு தெரியும். அவன் பேச்சற்று அமைதியாய் ஜஸ்டினை பார்த்தான். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மிகப்பெரிய ஃபேமஸ் கில்லர் என்ற மரியாதை கொஞ்சமும் இல்லாமல் அவனை சாதாரண கேம் விளையாட சொல்லி அதில் தோற்றால் கொன்று விடுவேன் என்று அவன் கூறுகிறானே, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஏதோ அவன் தகுதிக்கு ஏற்றாற் போல சண்டை போட்டோ இல்லை அடித்து பிடித்தோ கொள்ள பார்க்கலாம். அது அவனுக்கு பெரும் அவமானமா இருந்தது. சமருக்கு கோபம் அதிகரித்தது. ஆத்திரத்தில் கையில் இருந்த போனை இறுக்கு பிடித்தே சுக்கு நூறாய் உடைத்து விட்டான். போனை நொறுக்கியவன் பட்டென்று திரும்பி ஜஸ்டினை கண்ணிமிக்கும் நேரத்தில் அடிக்க முனைந்தான். ஜஸ்டினின் காது தீட்டப்பட்டிருப்பது போல் அந்த அறையில் சிறு துரும்பு அசைந்தாலும் அவன் காதுக்கு கேட்டது. சமர் போனை நொறுக்கியதிலேயே உசாராக இருந்தவன் அவனின் கை அவன் மேலே படுவதற்கு முன்பே அவனின் கையை வளைத்து பிடித்து முறுக்கி இருந்தான்.
அச்சச்சோ, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டியே. உனக்கு கடைசியா லாஸ்ட் கேம் விளையாடணும்னு தோணலையா? அதுக்குள்ள முடிச்சிட்ட? சாகறதுக்கு அவ்வளோ ஆர்வமா? என்று அழுத்தமாய் கேட்டான் ஜஸ்டின். அவன் குரலில் நக்கல் நிறைந்திருந்தது. ஆனால் முகத்தில் ரௌத்ரம் தெரிந்தது. அதில் திகைத்தான் சமர். சமர் மின்னல் வேகத்தில் அவனை தாக்க கைகளை ஓங்கியிருந்தான். ஆனால் ஜஸ்டின் அவனை விட வேகமாய் செயல்பட்டு அவன் கைகளை வளைத்து பிடித்தான். சமராலே ஜஸ்டினை எதிர்க்க முடியவில்லை. நல்ல வேளையாக சமர் வெளிநாட்டில் இருந்தபோது ஜஸ்டின் அவனுக்கு எதிராளியாக வரவில்லை. அந்த சமயம் ஜஸ்டின் அவனின் வேலையிலிருந்து பின்வாங்கியிருந்தான். இல்லை என்றால் இன்று அவன் பெருமை பீத்திக் கொண்டு எதுவும் இருந்திருக்காது. எல்லாம் அன்றே ஜஸ்டின் கையில் மாய்ந்திருப்பார்கள். சமரின் முகம் அடுத்த நொடி மாறியது. சத்தமாய் சிரித்தான். ஜஸ்டினை பார்த்து ஒரு பக்கம் இதழை வளைத்தவன், என்னோட எபிலிட்டி இவ்வளவுதான் நினைச்சிட்டியா? ஜஸ்டின், என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நான் ஒத்துக்கிறேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனா நீ என்ன ரொம்பவே மட்டமா நினைச்சிட்ட. ஒட்டுமொத்த கில்லர்ஸையும் ஒரே டீமாக்கி அவங்க எல்லாரையும் நான் தனியாளா லீட் பண்ணிருக்கேன். இந்த நாட்டுக்கு வெளியே என் ஆளுங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இந்த தடவை நான் சிட்டாடலுக்கு வந்தப்ப 100 தான் என் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா உன்னை கொன்னு போட இவங்களே போதும் என்று கர்ஜித்தான் சமர். கோவத்தில் காலை தரையில் மதித்தான். அவனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. ஜஸ்டின் புருவம் ஒரு நொடி சுருங்கியது. சட்டென சமரின் கையை வெடுக்கென்று விடுவித்தான். நொடி பொழுது நடந்த நிகழ்வில் யோசனையாய் முகத்தை வைத்துக் கொண்டான் ஜஸ்டின். சமர் கையை பிடித்த போது அவனுக்கு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அது அவன் கையில் இருந்துதான் வந்தது. கையில் ஏதோ ஒன்று உறுத்த கையை பார்த்தான் ஜஸ்டின். அவன் கையிலிருந்து உதிரம் கசிந்தது. சிறிய காயம்தான். ஆனால் ஜஸ்டின் அதிர்ச்சியுடன் பார்த்தான். சமர் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. அதே போல் அவன் கையில் இருந்து மின்சாரம் தாக்கியது. அப்போதுதான் புரிந்து கொண்டான் ஜஸ்டின். ஓ, அதானே பார்த்தேன். நானும் என்னமோ சரியில்லையேன்னு யோசிச்சேன். உனக்கு ஒரு கை இல்லையா என்று கண்ணை சுருக்கி கேட்டான் ஜஸ்டின். இது எப்படி இருக்கு என்று கழுத்தை வளைத்து நெட்டி முறித்த சமர் அவனின் வலது கையை நீட்டினான். அவனின் வலது கை வித்தியாசமாயிருந்தது. அவனுக்கு முன்பே அவனின் வலது கை பறிபோயிருந்தது. இப்போது அவனின் வலது கை இருக்கும் இடத்தில் ஒரு ரோபோ கை இருந்தது. அந்த கையில் பட்டனை அழுத்தினால் கத்தி வெளியே வரும். இவ்வளவு நேரம் ஜஸ்டின் அதனை கவனிக்கவில்லை. கத்தி வருவது மட்டும் இல்லை, கூடவே அதிலிருந்து மின்சாரமும் பாய்ந்தது. அந்த கத்தி மிகவும் கூர்மையாய் இருந்தது. இது நல்லா இருக்கே, என்ன வித்த காட்ட போறியா என்று விளையாட்டாய் கேட்டான் ஜஸ்டின். இல்ல, உன் உயிரை எடுக்க போற என்று கூறிய சமர் தரையை ஓங்கி மிதித்தான். அடுத்த நொடியே அவன் அந்த இடத்திலிருந்து மாயமாய் மறைந்திருந்தான். இதான் நமக்கு சரியான சான்ஸ். லூசு பய ஷாக்கடிச்சதுல அவன் கவனம் எல்லாம் அதுலயே இருக்கு. இந்நேரம் அவன் உடம்பும் வீக் ஆயிருக்கும். இதான் அவனை கொள்றதுக்கு சரியான சான்ஸ். அவனை விடக்கூடாது என்று நினைத்தான் சமர். அவனின் பொறுமையை கடந்து விட்டான். நிழல் போல அவன் அந்த இடத்தில் மாயமாய் மறைந்தான். ஆனால் சட்டென்று ஜஸ்டின் பின்பக்கம் தோன்றியவன் அவனை ஓங்கி குத்தி இருந்தான். அவனின் ரோபோ கையில் அவனுக்கு அந்தளவு பலம் இல்லை. ஆனாலும் அது போதுமான தாக்கத்தை கொடுக்கும்படியாக இருந்தது. ஜஸ்டின் தலையிலே ஓங்கி அடித்திருந்தான் சமர். அவனின் அடி அவனின் மூளையை குழம்பச் செய்தது போல இருந்தது. செத்து போடா என்று இடியென முழங்கினான் சமர். அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம். ஜஸ்டினோ கண்களை மூடினான். சமர் மின்னல் வேகத்தில் செயல்பட்டிருந்தான். ஜஸ்டின் சந்தித்ததில் இவன் சற்று மாறுபட்டவன்தான். அவனை இதுவரை யாரும் இப்படி எதிர்த்து நின்றதில்லை. ஆனால் சமர் நினைப்பது போல் அந்த அடி ஒன்றும் அவ்வளவு வேகமாயில்லை. ஜஸ்டினுக்கு சாதாரண சுவற்றில் மோதியது போலதான் இருந்தது. சமர் மீண்டும் ஜஸ்டினை அடிக்க அவன் பின்பக்கமாய் தோன்றினான். அதில் சட்டென்று கண்களை திறந்த ஜஸ்டின் அவனின் இடது காலை பின்னால் திருப்பி சமர் நெஞ்சிலேயே எட்டி மிதித்தான். அவன் மிதித்த வேகத்தில் பறந்து போய் சுவற்றில் மோதினான் சமர். மவனே, நானும் பாக்குறேன், எனக்கே ஆட்டம் காட்டுறியா நீ என்று நக்கல் பேச்சு பேசிய ஜஸ்டின் சமரை சட்டை காலரை பிடித்து தூக்கி நிறுத்தினான். ஜஸ்டின் சமர் சுதாரிக்க முன்னே அவனின் முகத்திலேயே குத்தி இருந்தான். அதில் அவனின் சில்லி மூக்கு உடைந்து ரத்தம் வழிந்தது. சமர் ஜஸ்டினை தாக்க தவறிவிட்டான். மாறாக இப்போது மூக்கு உடைப்பட்டு நின்றான். சமர் மீண்டும் ஜஸ்டினை அடிக்க வர அவனின் கையை வளைத்து பிடித்து திருப்பி விட்டான். சமரின் நடு முதுகிலேயே ஓங்கி உதைக்க தரையில் குப்பர விழுந்தான்.
அவன் அடுத்து எழுவதற்கு முன்னே அவனை மிதிக்க துவங்கியிருந்தான் ஜஸ்டின். சரமாரியாக மிதி விழ உருண்டு பிறண்ட சமர் மின்னல் வேகத்தில் எழுந்து நின்றான். என்று பல்லை கடித்துக் கொண்டே சமர் ஜஸ்டினை அவனின் ரோபோ கையை பயன்படுத்தி குத்த வேகமாய் ஓடி வந்தான். ஜஸ்டின் நொடி பொழுதில் அவன் கத்தியால் கையை துண்டாக்கினான். ஜஸ்டின் தனது கையில் வைத்திருந்த கத்தியை கொண்டு சமரின் வலது கையை வெட்டினான். முதலில் அதிர்ந்து போன சமர் பின்பு அமைதியாக ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டின் மிகவும் சாதாரணமாக தனது கையில் கத்தி வைத்துக் கொண்டு தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் நின்று கொண்டிருந்தான். தனது வாழ்நாளில் இப்படி ஒரு வீரனை பார்த்திராத சமர் அப்படியே அந்த தரையில் முட்டி போட்டான். பின்பு நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன் என்று சொன்னான். அவ்வளவு நேரம் தன்னுடன் வீரமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவன் திடீரென்று சரணடைந்ததை பார்த்ததும் ஜஸ்டின் சமரை ஒரு மாதிரியாக பார்த்தான். ஏன் இப்படி நடந்துச்சு? என்னால எதுக்காக உன்னை வின் பண்ண முடியல? எல்லா பிளானும் நான் கரெக்டா தானே போட்டேன். ஆனாலும் ஏன் நான் தோத்து போனேன்? உனக்கு எனக்கு அவ்வளவு வித்தியாசமா என்று உடைந்த குரலில் கேட்டுக்கொண்டே அங்கிருந்த சுவற்றில் முட்டினான். அவன் மனதிற்குள் இப்படியே தனது உயிர் போய்விடாதா என்று மிகவும் நொறுங்கி அழுதான். சமரின் நிலையை பார்க்கையில் ஒரு நொடி ஜஸ்டினிற்கே பாவமாக இருந்தது. உடனே ஜஸ்டின், நீ இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. உண்மையை சொல்ல போனா நீ வீரன்தான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்னதான் வீரன் சொல்லி பாராட்டுவாங்க. ஆனா முதல் முறையா சொல்றேன், நான் இதுவரைக்கும் ஃபைட் பண்ணவங்களையே நீதான் வீரன். உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்லை. ஆல்மோஸ்ட் இதுல நீ ஜெயிச்சிட்ட. ஒருவேளை அந்த இரும்பு கம்பியை உடைச்சிருந்தா கூட என்னால வெளியில வந்திருக்க முடியாது. உன் அளவுக்கு திறமையான புத்திசாலியான ஒருத்தன் கூட நான் இதுவரைக்கும் சண்டை போட்டதே இல்லை என்று சொன்னான். அவ்வளவு நேரம் அந்த சுவற்றில் முட்டி அழுது கொண்டிருந்தவன் ஜஸ்டினின் அந்த வார்த்தையை கேட்கவும் ஒரு நிமிடம் வியப்புடன் ஜஸ்டினை பார்த்தான். இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒருவேளை எனக்கு ஆறுதல் சொல்றானோ என்று தனக்குள் நினைத்தான். பின்பு, எப்படியும் நான் உன்கிட்ட தோத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் செத்த பணம் தான். அதனால கடைசியா என்னோட சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வைக்கிறியா என்று சொன்னான். உடனே ஜஸ்டின், சொல்லு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எனக்கு நிகரான ஒருத்தன் கூட தான் சண்டை போட்டேங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு என்று சொன்னான். உன்ன மாதிரி ஒரு வீரன் எதுக்காக சரவணனுக்காக வேலை பார்க்கறேன்? ஒருவேளை நீ பணத்துக்காக தான் வேலை பார்க்கறன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. ஏன்னா பணத்துக்காக நீ வேலை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா நீ அப்ராட்ல சரவணனை விட பெரிய பெரிய கிளாசிக் ஃபேமிலியில அவங்களுக்காக வேலை பார்த்திருக்கலாம். அவ்வளவே நீ ஒரு பெரிய பிக் பாஸ் மாதிரி மத்தவங்களை வேலை வாங்கி ராஜா மாதிரி இருக்கலாம். ஆனா நீ எதுவுமே செய்யல. அப்படின்னா அந்த சரவணனுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா என்று கேட்டான். உடனே ஜஸ்டின் சிரித்துக் கொண்டே, எந்த காரணமும் இல்ல என்று ஒற்றை வரியில் சொன்னான். என்ன, எந்த காரணமும் இல்லையா என்று அதிர்ச்சியுடன் ஜஸ்டினை பார்த்தான். அப்பொழுதுதான் சமர் ஜஸ்டின் கையில் இருந்த அந்த கத்தியை பார்த்தான். அந்த கத்தியை பார்த்ததுமே அவனது முகம் அப்படியே மாறியது. இது இது உன்னோட கத்தியா என்று கேட்டான். அந்த கத்தியை பார்த்த பிறகு சமரின் முகம் மாறியதை ஜஸ்டினும் பார்த்தான். அவ்வளவு ஏன், இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கூட அவ்வளவு நேரம் எனர்ஜெட்டிக்காக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவன் அந்த கத்தியை பார்த்ததும் தான் அதிர்ந்து போனான். அதற்கு பிறகு அவனிடம் வேகம் குறைந்ததை ஜஸ்டினும் கவனித்திருந்தான். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று ஜஸ்டின் யோசித்துக் கொண்டிருந்தான். சமரினால் எப்படி அந்த கத்தியை மறக்க முடியும்? அவனது இடது கை ஏற்கனவே பாதி இல்லாத நிலையில்தான் இருந்தது. அதற்கு காரணம் அந்த கத்திதான். சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சண்டையில் அந்த கத்தியால் தான் சமரின் அந்த கை அறுபட்டிருந்தது. அந்த வலியையும் வேதனையையும் சமரால் இன்று வரை மறக்க முடியாமல் இருந்தது. அந்த வலியிலிருந்து சமர் மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகியிருந்தது. அவ்வளவு ஷார்ப்பான கத்தியை இதுவரைக்கும் எங்கும் பார்த்திடாத சமர் அந்த கத்தியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்திருந்தான். அப்பொழுதுதான் அந்த கத்தியின் பெயர் பிளேஸ் பரி பிளேட் என்று தெரிந்து கொண்டான். அந்த கத்தி ஹோக்சியா ஆர்மி ஆர்கனைசேஷனில் உருவாக்கப்பட்டது. அந்த கத்தி மற்ற கத்திகளுடன் கம்பேர் பண்ணும் பொழுது சாதாரண கத்தியை விட 10 மடங்கு கூர்மை அதிகமானதாக இருக்கும். அந்த கத்திக்கு முன் எவராலும் உயிர் தப்ப முடியாது.
அப்படிப்பட்ட கத்தியை ஜஸ்டினின் கையில் பார்த்ததும் அவன் அதிர்ந்து போனான். அப்படின்னா இந்த கத்திக்கு சொந்தக்காரன் நீதானா? நீதான் ஹோக்ஸியாவில் இருக்கிற பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷனுக்கு தலைவனா? எனக்கு தெரியும், நிச்சயம் இந்த கத்திக்கு நீதான் சொந்தக்காரனா இருப்பேன்னு. யூ ஆர் தி காட் ஆஃப் கில்லிங். உன்கிட்ட இந்த கத்தி இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல என்று ஜஸ்டினை பார்த்து சொன்னான். உடனே ஜஸ்டின் சமரை பார்த்து சிரித்தான். பின்பு, நீ என்ன பத்தி ரொம்ப உயர்வா நினைக்கிற. அந்த கத்திக்கு சொந்தக்காரனா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல என்று சொன்னான். ஜஸ்டின் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். பின்பு, அப்போ எப்படி அந்த கத்தி வந்தது என்று யோசித்து பார்க்க அப்பொழுதுதான் சரவணன் அந்த கத்தியை ஜஸ்டினிடம் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. உடனே அதிர்ந்து போனவன் அப்படியே இடிந்து தரையில் விழுந்தான். அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட தலைவன் சரவணனா? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது சரவணனுக்கு அவ்வளவு வயசு இருந்திருக்காது. அவனால நிச்சயம் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்திருக்கவே முடியாது. அப்படின்னா இந்த கத்திக்கு சொந்தக்காரன் யாரு? சரவணனுக்கு பின்னால இருக்கிற அந்த பிக் ஷாட் யாரு என்று அவனது முகத்தில் உள்ள அதிர்ச்சி மாறாமல் கேட்டான். ஜஸ்டின் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக சமரை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் நன்றாக தனது கண்களை மூடி யோசித்த சமருக்கு அப்பொழுதுதான் ஒருவன் முகம் நினைவுக்கு வந்தது. உடனே சட்டென்று தனது கண்களை திறந்தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா அது டேஷியலா தான் இருக்கும். அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷனை கண்ட்ரோல் பண்ற அதிகாரமும் அதை வழி நடத்துற சக்தியும் இருக்கு. நிச்சயமா இந்த கத்தி அவருடையதா தான் இருக்கணும் என்று சொன்னவன் அங்கிருந்த சுவற்றில் சாய்ந்து கொண்டு சத்தமாக சிரித்தான். எஸ். நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ஜஸ்டின், யூ ஆர் a ஸ்மார்ட் மேன். உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில் ரொம்ப அற்புதமானது. உனக்கு நிகர் இந்த உலகத்துல நீ மட்டும்தான். உன்னை பீட் பண்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் இல்ல, இனிமேலும் யாரும் வரப்போறதும் இல்ல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ ஏன் சரவணனுக்காக வேலை பார்க்கறன்னு. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. அதே மாதிரி உன்ன மாதிரி ஒருத்தனை இந்த ஹோக்ஸியாவுக்கு கொடுத்ததுக்கு அந்த காடுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னையும் மதிச்சு எனக்கு ஒரு கேள்வி கேட்கிற வாய்ப்பை கொடுத்த, அதே கேள்வி கேட்கிற வாய்ப்பை இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன். என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கோ. ஐ திங்க் என்கிட்ட நீ கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அவன் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஜஸ்டின் அவனை பார்த்து சிரித்துவிட்டு எதுவும் சொல்லாமல் அந்த அருகில் இருந்து நகர்ந்தான்.